என்ன சார் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொப்பு சாமான் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? எது சொப்பு சாமானா? சொப்பு சாமானடா. இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. அதாவது கேஸ்டிங்கை பற்றி வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ அலப்புறேன். ஆமாம், கேஸ்டிங்னா என்ன, மோல்டிங்னா என்ன, அதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது, அதில் என்னென்ன பகுதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நிறையா சொப்பு சாமான்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதனால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் மெக்கானிக்கல் வீடியோ போட்டால் நம்மளுக்கு வரும். இது என்னது பேட்டனா? சரி, ஓகே, அப்போ வீடியோக்குள்ளே போய்டுவோம். அவ்வளோதானே. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசிலேருந்து. ஏன்னா சொப்பு சாமான வச்சு விளாட்றன்னு சொல்லிட்டாங்க ஒரு நிமிஷத்தில் பொசுக்குது. சொப்பு சாமான வச்சு விளாட்றன்னு சொல்லியிருக்காப்பா. ஐயா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டே வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் ஆகும். எஸ், ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேப்ரிகேஷன் மூலயமா, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டிங், அதுக்கப்புறமா மிஷினிங் அல்லது மோல்டிங், அதுக்கப்புறம் மிஷினிங், இந்த மாதிரி கேட்டகரிஸில் போகும். இது ரெண்டு தான். ஒன்று மோல்டு பண்ணணும், இல்லை அதை வெல்டு பண்ணணும், விச் மீன்ஸ் ஃபேப்ரிகேஷன். அந்த பக்கத்தை விட்டுருவோம். அந்த ஃபேப்ரிகேஷன் வெல்டிங்லாம் தனியாக தூக்கி போட்டு இந்த பக்கமாக வந்தோம் அப்படின்னா எனி காம்பனண்ட், நீங்கள் பிஸ்டன் ஆகட்டும், இல்லை சிலிண்டர் ஹெட் ஆகட்டும், இல்லை கார் ஆகட்டும், பைக் ஆகட்டும், ஸ்டாண்ட் ஆகட்டும், இரும்பாகட்டும், துரும்பாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மோல்டிங் அல்லது கேஸ்டிங். இதெல்லாம் மோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங்கில் பண்ணுவாங்க. அதாவது பிளாஸ்டிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே மோல்டிங், ப்ளோ மோல்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸுக்குள்ளே உள்ளே வரும். அது தனியாக பிளாஸ்டிக்னு வந்துச்சுன்னா மோல்டிங்னு வச்சுக்கோங்கய்யா, ரொம்ப சிம்பிள். அடுத்து ஸ்டீலு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இரும்பை பலன்னு காய்ச்சி ஒரு அச்சில் வச்சு ஊற்றி எடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு கேஸ்டிங். அது கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது கேஸ்டிங் வந்து ஃபவுண்ட்ரி லேபில் அடி படிச்சிருப்பீங்க. சில காலேஜில் லேப் இருந்துச்சா இல்லையா எங்களுக்கு தெரில, பட் படித்தவங்களுக்கெல்லாம் சூப்பர். வெரி குட்ரா, கை கொடு, கொடு. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு எதுக்குடா இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க, எதுக்குடா இதை வச்சு கிளாஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன், எதுக்கு? அதுவும் குறிப்பாக டிசைன் இன்ஜினியருக்கு இந்த மோல்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கும்பல் வந்து சொல்லுது. அந்த கும்பலில் நாங்களும் ஒருத்தவங்க தான். ஸோ அது கண்டிப்பாக வேணும். அது ஏங்கிறத வந்து இந்த வீடியோட முடிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னென்னா மோல்டிங், கேஸ்டிங் வந்துடும். ஃபஸ்ட்டு கேஸ்டிங்லேருந்து போக தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கும். அந்த பேட்டர்னை வச்சு ஒரு அச்சு ரெடி பண்ணுவோம். ஓகேவா, ஒரு கேவிட்டி ரெடி பண்ணுவோம். அந்த கேவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பேட்டர்ன் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். சரியா, இது என்னன்னே தெரில, இந்த உருவத்தை கொடுத்துருக்காங்க எனக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாண்ட் இருக்கும் தனியாக நம்மள்கிட்ட. அதாவது ஃபவுண்ட்ரிக்குனே சில காலேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கருகருன்னு மண். இந்த மண் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்ட்ரி சாண்டு கிடையாது, இது வந்து கைனட்டிக் சாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ சொப்பு சமாளித்து விளையாடுறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். இல்லை, இந்த மாதிரியான மோல்டிங் கிளாஸஸ் எடுக்கிறதுக்காகவும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்கு அந்த ஏதாவது ரெசின்லாம் ஊற்றி ஏதாவது செய்வாங்க அவங்க, அதுக்காக தான் அதை வாங்கினாங்க. பட் நாம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி அந்த மண்ணில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் விளையாடுறது தாங்க மோல்டிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சு நான் ரெடி பண்ணுறேன் பக்காவாக, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் இல்லை. இது வந்து நான் சிம்பிளாக செய்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ரியலில் வந்து பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அச்சு ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோ பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஸ்ப்ளிட் பேட்டர்ன்லாம் கிடையாது, ஒரே பேட்டர்ன் தான் இதில். ஓகே, ஸோ ஒரு மோல்டு வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ இந்த மோல்டை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் இரும்ப காய்ச்சி என்ன பண்ணுவோம்னா அழுங்காமல் ஊற்றி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரன்னர் ரைசர்லாம் வச்சு இதே மாதிரி வந்துடும். அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எடுத்துட்டோம்னா இது வந்து ஒன்று வந்துடும். இது வந்து நார்மலாக ஓகே, சின்னதாக இருக்குது ஒரு கேஸ்டிங்னு. ஆனால் ஜென்ரலாக கேஸ்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பான்சர் பை எம்இசி குரூப்ஸ். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோலில் ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு, பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா.
அதுவும் ஃப்ரீயாக. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இந்த நேரத்தில் வந்துட்டு எதுவும் கிடைக்காது. ஓகே, இதுவே எடுத்துக்கிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே ரெண்டாக பிரிச்சிடணும். நம்ம ரெண்டாக பிரித்து தான் இதை நம்ம செய்ய முடியும். இந்த ப்ராடக்டை விட வேறு ஏதாவது காம்பனண்ட் வேணுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். இந்த பேட்டரி எடு. இப்போ இந்த ஒரு பேட்டரி ஒன்று இருக்குது. இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டரி தான் நம்மளுக்கு வந்து வேணும். இதுதான் பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது ஒரே பேட்டர்னாக வச்சு நம்ம பண்ண முடியாது. இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ என்னன்னா ரெண்டாக பிரிப்பாங்க. எப்போல்லாம் பிரிப்பாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் பெரிய கதை இருக்குது. இதை ரெண்டாக வெட்டிடுவாங்க. இந்த பேட்டர்னி ஸ்பிளிட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட் பேட்டர்ன் 2 பேட்டர்ன் இருக்கும். ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பாக்ஸில் வந்து 2 பாக்ஸ் இருக்கும். சரியா? மேல் பாட்டு ஒன்று, அப்பர் ஒன்று, லோயர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து என்னென்னா ஃபுல்லாக சேண்ட் இருக்கும். அந்த சேண்டில் இதோட ஒரு பாதி பேட்டர்ன் எடுத்து வச்சு என்ன பண்ணுவோம், சேண்டை நல்லா குத்தி நல்லா ராம் பண்ணி நல்லா செட் பண்ணிவிட்டு எடுத்து அதை திருப்பிட்டு மேலே வந்து பேட்டர்ன் எடுத்துருவோம். அதேமாதிரி ஒன்றுலையும் பண்ணுவோம். பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் ரன்னர் ரைசர்னு சொல்லுவாங்க. அதாவது ஊற்றுறதுக்கெல்லாம் இந்த ஊற்றுனோம்னா இது வெளியே வரணும். அந்த மாதிரி தான் ரன்னர் ரைசர்னு. அதை எடுத்து திருப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேயும் இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் பேட்டர்னை செஞ்சு அதையும் எடுத்து பக்காவாக இதில் 2ஐயும் ஒன்றா கவுத்திடுவாங்க. கவத்திட்டு நல்லா காய்ச்சி நல்லா செஞ்சூடாக இருக்கக்கூடிய அந்த இரும்பை காய்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரன்னருக்குள்ளே ஊற்றுவாங்க. ரன்னருக்குள்ளே ஊற்றும்போது என்ன ஆகும்னா போய் அந்த கேவிட்டி அந்த அச்சு இருந்துச்சுல அந்த அச்சுக்குள்ளே எல்லாமே அதை ஃபில் ஆகி அப்படியே ரைசர் வழியாக மேலே வெளியே வருவாப்பில். வெளியே வந்தோடனே ஊற்றுறதை நிப்பாட்டிடுவாங்க. ஓகேவா? நிப்பாட்டிட்டு எடுத்து கொஞ்ச நேரம் காஞ்ச உடனே எடுத்து இந்த மண்ணெல்லாம் எடுத்து உடச்சு விட்டு வெளியே தட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோல்டிங் வந்துடும். ஒரு கேஸ்டிங் வந்துடும். இந்த கேஸ்டிங் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மிஷினிங் வேணுமா அந்த க்ளீன்லாம் பண்ணிவிட்டு மிஷினிங் வேணும்னா மிஷினிங் எங்கெங்கே ஓட்ட வேணுமோ ஓட்ட போட்டுக்குங்க. இதெல்லாமே பண்ணலாம். ஓகே, இதில் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ஏதாச்சும் ஹோல் இருந்துச்சுன்னா அதுக்கு கோர் அப்படின்னு ஒன்று வைக்கணும். இவ்வளோ இடையில சென்டரில் வந்து ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம வைக்கணும். இவ்வளோதான் அங்கேயா? சரி, எதானே இதைத்தான் நான் காலேஜ்லேயே படிச்சிருக்கேன். நீங்கள் என்ன புதுசாக சொல்கிற அப்படின்னா நான் புதுசாக சொல்ல. இதை எப்படி டிசைன் இன்ஜினியருக்கு இது ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு டிசைன் இன்ஜினியராக உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சாண்ட் கேஸ்டிங் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன ப்ராடக்ட்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிங்க. நீங்களே எக்ஸாம்பிளுக்கு படத்தில் ஏதோ ஒரு போட்டு விட்ரு தம்பி. ஓகே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மாடல் பண்ணிவிடுவோம். அந்த மாடல் வந்து நம்மள்கிட்ட 3D மாடலாக சாலிட்வர்க்ஸில் இருக்கும். அதுக்கப்புறமா இதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பேட்டர்ன் டைமென்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? அப்போ இந்த பேட்டர்ன் எவ்வளோ பெருசு இருக்கணும்? இது உதாரணத்துக்கு இது ஒரு 100 mm அப்படின்னா இதனுடைய பேட்டர்ன் எத்தனை mm இருக்கணும்? 98 இருந்தால் போதுமா? இல்லை 102 இருக்கணுமா? 108 இருக்கணுமா? 110 இருக்கணுமா? எவ்வளோ இருக்கணும்? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்கு கணக்கு இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த மெட்டீரியல். என்ன இரும்பை காய்ச்சி ஊற்ற போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மாறும். இது ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதை பார்த்து நம்ம செய்யணும். ஓகே, அதுக்கப்புறமா இதில் எதுவும் மிஷினிங் ஒர்க் இருக்கா? மிஷினிங் எங்கெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ இங்கெல்லாம் மிஷினிங் பண்ணுவீங்க அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணணும், மெட்டீரியலை கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அப்போ பேட்டர்ன்லேயும் என்ன பண்ணியிருக்கணும், மெட்டீரியலை கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல திக்னஸை அதிகம் பண்ணி தான் கொடுத்துருக்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு பேர் மிஷினிங் அலவன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? அடுத்தது இதே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக உட்டன் பேட்டர்னு. இதுக்கு முன்னாடி தர்மாக்கோல் இருக்கும். தர்மாக்கோல் உட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக நிறையா போடுறாங்கன்னா அலுமினியத்தில் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணலாம், சாண்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் தான் நம்ம அச்சு வைக்க போகிறோம். இது ரெண்டாக பிரித்து நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கிடுவோம். வைக்கும்போது மிஷினிங் அலவன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து உள்ளே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே டேரெக்டாக, அதாவது இது கூட பரவாயில்ல கொஞ்சம் ஆங்குலராக இருக்கும். சிலதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க, அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியே எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி வெளியே எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா மண் உடஞ்சிரும் இல்லையா, லைட்டாக ஷேக் பண்ணி வெளியே எடுக்கணும். ஸோ அப்போ வெளியே எடுக்கணும்னா கொஞ்சம் இப்படி டேப்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. பட் அந்த மாதிரி டேப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிராஃப்டிங் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது நேராகவே இருந்தாலும் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இது கொஞ்சம் இந்த இடத்துல மேலே மட்டும் கொஞ்சம் திக்னஸ் அதிகம் பண்ணி கொஞ்சம் டேப்பராக மாற்றுவோம். ஸோ அது பேர் டிராஃப்டிங் அலவன்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இதெல்லாம் வச்சாச்சு. இது மட்டும் கொடுத்தா போதுமா? இந்த அளவெல்லாம் மட்டும் டிசைனில் கொடுத்தா போதுமா ஒரு பேட்டர்ன் உருவாக்குறேன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்து ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸை கால்குலேட் பண்ணணும். அதோட ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 mm நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் 100 mm தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த 110 mmக்கு 100 mm இருந்துச்சுன்னா இந்த ஆட்டி எடுக்கிறது அலவன்ஸ்லாம் போகும். அப்படி கணக்கு வச்சாலும் என்ன அப்படின்னா ஸ்ரிங்கேஜ்னால் மெட்டீரியல் சூடாக இருக்கும்போது விரிஞ்சிருக்கும், கூலிங் ஆகும்போது சுருங்கிடும். அதான் ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸ். அப்போ அது எவ்வளோ ரேஷியோ இருக்கும் அப்படிங்கிறத டேட்டா புக்கில் ரெஃபர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான திக்னஸில் தான் இந்த பேட்டர்னில் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் ஸ்ரிங்கேஜ் அலவன்ஸ்.
இது வந்து நான் சொன்னதெல்லாம் கேஸ்டிங்க்கு மட்டும்தான். இப்போ இதில் என்னென்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை தனியாக பிரிக்கணும், எப்படி வெட்டணும், குறுக்கு வெட்டு தோற்றம் எப்படிங்கிறத வந்து கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சாலிட்வொர்க்ஸில் பண்ணணும். சாஃப்ட்வேரில் 3Dயில் உட்காந்து இதை நீங்கள் பண்ணி தனித்தனியாக பிரித்து இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ஃபார் கேஸ்டிங்க்கு. தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஓகே, கேஸ்டிங் அப்போ ஈஸியாக தான் இருக்குது. இதுவே மோல்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இது இன்னும் பயங்கரம். மோல்டிங்கில் என்ன விசேஷம்னா மோல்டிங்னா சேம் இதே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. பட் என்னன்னா ஒவ்வொரு டைம் இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா மோல்டிங்னா 2 டை, ஓகேவா, 2 டைக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் இருக்கும், நார்மல் மோல்டிங் இருக்கும். நார்மல் மோல்டிங்னா அப்படி இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் இடையில வச்சு அப்படியே மோல்டு 2 வச்சு அச்சா வச்சு ஒரு அழுத்தி வெளியே எடுத்தோம் அப்படின்னா கிடச்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 மோல்டு இருக்கும். அதாவது இது ஒரு டை, இது ஒரு டை, இது 2 ஒட்ட வச்சுருவாங்க. இது நடுவில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் இல்லை ரப்பரோ என்ன வேணுமோ அந்த மெட்டீரியலை அப்படியே மெல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணோன்னே உள்ளுக்குள்ளே போய் அது கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வைங்க அப்படின்னு விரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வெளியே எடுத்தாங்க 6 நகரம் வெளியே எடுத்தோம்னா அதெல்லாம் கிடைக்கும். நார்மலாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் லாஸ்ட் டைம், சூப்பராக பட்டன் இருக்குல்ல, சட்டை பட்டனு, இந்த மாதிரி சட்டை பட்டனு, இந்த சட்டை பட்டன் வந்து அதில் செஞ்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. குட்டி மிஷினாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மோல்டிங்கில் வரும். இன்ஜெக்ஷன் மோல்டிங், இன்ஜெக்ஷன் ப்ளோ மோல்டிங், இந்த மாதிரி டைப்ஸில் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு டிசைன் இன்ஜினியர் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே இப்போ எனக்கு வந்து இதான் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்னா இது மேஜர் ப்ராடக்ட், இது ஈஸியாக பார்ட் பண்ணலாம் நீங்கள் பண்ணிவிடுவீங்க. பண்ணதுக்கப்புறமா இதுக்கப்புறம் மிஷினிங் எதுவும் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ மிஷினிங் எதுவும் இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு தகுந்த மிஷினிங் அலவன்ஸ் நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னாவே போதும். கொடுத்துட்டு இதை வச்சு என்ன பண்ணணும், இது 2ஆக பிரிக்கணும், டை பிரிக்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், இதை தனியாக ட்ரேஸ் பண்ணி மேல் பகுதியை தனி டை, இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. ரைட் சைடுக்கு ஒரு டை, லெஃப்ட் சைடுக்கு ஒரு டை, ஓவராக ரோலிங் ஆகுது. ஓகே, 2 பக்கம் 2 டை. இதை கரெக்டாக இதோட அச்சிலிருந்து பிரிக்கணும். இது பிரிக்கும் போது அலவன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ஏன்னா கூலிங் யூனிட் எவ்வளோ இருக்கும், ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் மெட்டல் கிடையாது. அப்போது இதுக்கும் ஸ்விங்கேஜ் அலவன்ஸும் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அலவன்ஸும் நீங்கள் இதில் கொடுத்து இந்த டை தனியாக டயக்ராமும் இந்த டைக்கு ஒரு தனி டயக்ராமும் கொடுத்தீங்கன்னா இந்த டையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா பக்காவாக சிஎன்சியில் கொடுத்து மிஷினிங் பண்ணி உங்களுக்கு டை கொடுத்துருவாங்க. இதுக்கு இடையில எங்கேயாச்சும் ஹோல்ஸ் வருது அப்படின்னா அந்த ஹோல்ஸுக்கு எல்லாமே கோர் இருக்கணும், அந்த கோர் வைக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் சன் காஸ்டிங்லேயே போனீங்க அப்படின்னா கோர்லாம் இருக்கும். அந்த கோருக்கு தனி பாக்ஸ் ரெடி பண்ணணும், பேட்டர்னுக்கு தனி பாக்ஸ், பேட்டர்ன் தயாரிக்கிறதுக்கு தனி டீட்டெயிலிங் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்துன்னா இதுக்கு தனி டீட்டெயில் டயக்ராமு, இது தனி டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அது ரெடி உருவாக்குவாங்க. கோர் இருந்துச்சுன்னா கோருக்கு தனியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி உருவாக்கி ஒரு டையை ரெடி பண்ணுவாங்க. இதுதான் மோல்டிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியராக போனால் வேலை. அப்போது நீங்கள் மோல்டிங்குள்ளே போகிறீங்கன்னா, ஏன்னா எல்லா பொருளும் நீங்கள் மோல்டிங் தான், மோல்டிங் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இந்த கேமரா, ஃபோனு, லொட்டு இது கண்ணில் பார்க்குறதெல்லாம் மோல்டிங்கில் தாங்க வரும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் எதை பார்த்தாலும் அது மோல்டிங்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மோல்டிங் இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டு இருக்கனால இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரியணும். இதை சாஃப்ட்வேர்லேயே உங்களுக்கு போட தெரியணும். நீங்கள் மோல்டிங், இன்ஜெக்ஷன் மோல்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியோ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் சால்டோஸில் எல்லாமே பண்ணுறாங்க. பட் கிரியோ வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங்க்கு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டிசைன் இன்ஜினியராக போகணும்னு ஆசைப்பட்ற உங்களுக்கு இந்த மோல்டிங்கை பற்றி தெரியுமா அப்படின்னா தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியலனா இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு மோல்டிங் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இல்லை எனக்கு அதுக்குள்ளே ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு ஆசை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிளிச்சில் எங்கள் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் சொல்கிறோம். ஓகே, கைனடிக்ஸ் நல்லா இருக்குது, நம்ம ஜாலியாக இதில் விளையாடுவோம். தேங்க்யூ ஸோ மச்.